1952 ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி விஜயகாந்த் அவர்கள் மதுரையில் பிறக்கிறாருங்க. இவரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா விஜயராஜுங்க. நீங்க பார்க்குற போட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவர் சினிமாக்குள்ள வரணும்னு சொல்லிட்டு பக்கம் இருக்கிற ஸ்டுடியோவில் அப்பவே எடுத்த போட்டோக்கள் இதெல்லாம். இனிக்கும் இளமை அப்படின்னு ஒரு படத்தின் மூலியமா 1979ஆம் ஆண்டு தமிழ் சினிமாக்கு இவர் அறிமுகமாகிறாரு. அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான ஹிட் படங்கள். அந்த காலகட்டத்தில் கருப்பா இருந்த ஹீரோக்கெல்லாம் கம்மிங்க. இவர் உள்ள வந்து கலக்கின கலக்கு வேற லெவலுங்க. விஜயகாந்த் அவர்கள் ரஜினிக்கு ரொம்ப டஃப் கொடுத்தாருன்னா பாருங்களேன். 1984 அதிகபட்சமா ஒரே வருஷத்துல 18 படங்கள் நடிச்சிருக்காருன்னா பாத்துக்கோங்களேன். கிட்டத்தட்ட 54 புது டைரக்டருக்கு வந்து இவர் சான்ஸ் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் பிரேமலதா அப்படிங்கிற திரைப்பட நடிகையை இவர் காதலிச்சு திருமணமும் பண்ணிக்கிறாரு. இதுவரைக்கும் விஜயகாந்த் அவர்கள் 154 படங்கள் நடிச்சிருக்காரு. இவர் கடைசியா நடிச்ச படம் விருதுகிரிங்க. இந்த படத்துக்கு கதை, திரைக்கதை, இயக்கம் எல்லாமே இவர் தான். கடைசியா இவர் தமிழன் என்று சொல் அப்படின்னு ஒரு படத்துல நடிச்சாருங்க. அது பாதியிலே நிறுத்திட்டாங்க. அரசியலையும் பாத்தீங்கன்னா இவர் 2011 இருந்து 15 வரைக்கும் எதிர்க்கட்சி தலைவரா பணியாற்றி இருக்காரு. ஒரு நல்ல மனிதரா எம்ஜிஆருக்கு அப்புறம் விஜயகாந்த் தாங்க மக்களிடையே பேசப்பட்டு இருக்காரு. பட் அவர் இப்ப நம்ம கூட இல்லங்கிறதே பெரிய வருத்தம்.